சேலம் கொலுசு உற்பத்தி மையத்தில் இடைத்தரகர்களின் தலையீட்டை தவிர்த்து பாரம்பரிய தொழிலாளர்களுக்கு மட்டுமே இடம் ஒதுக்கி தருமாறு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக சேலம் அரியகவுண்டாம்பட்டியில் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்களுக்கான மையம் 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவியை வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் சங்கத்தினர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மாநில அரசின் அங்கீகார அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உற்பத்தி மையத்தில் இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் அரசுகிட்ட முதலமைச்சர்கிட்ட சந்திச்சதே சொன்னோம், எங்களுக்கான மானிய விலையில் எங்களுக்கு இடம் கொடுங்க. நாங்கள்லாம் பல்வேறு பொருளாதாரத்தில் இட வசதி இல்லாதையும் இந்த மாதிரி இருக்கோம், அங்கீகாரத்தோட பொருளாதாரத்தில் இடம் கொடுங்கன்னு அந்த அடிப்படையில் தான் இந்த இடம் வழங்கினாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இது எங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு நிரந்தரமாக இந்த இடத்த எங்களுக்கு விற்பனை செய்யணும். அதுக்கு அரசு வங்கி மூலியமாகவோ உதவி பண்ணணும். இந்த இடத்த அப்போ தான் திட்டத்தை தயாரித்து இந்த தொழிலை பெருக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மானிய விலையில் இதை கொடுத்தா இன்னும் உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதனிடையே கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த ஒரு வாரமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஏறத்தாழ 1.5 லட்சம் விசைத்தறிகள் முடங்கியுள்ளன. இந்நிலையில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்களுடன் ஆட்சியர் பவன்குமார் பேச்சு நடத்தினார். கூலி உயர்வு இருந்தால் மட்டுமே விசைத்தறி துறையை காப்பாற்ற முடியும் என கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஒவ்வொரு நாளைக்கும் கிட்ட 25லிருந்து 30 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 200 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நேரடியாக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த வேலை இழப்பு இழந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. நாங்கள் 2022 ஒப்பந்த கூலியிலிருந்து எங்களுக்கு 60-50% கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்மணிகளை காய வைப்பதற்கு இடம் இல்லாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். நெற்களம் இல்லாததால் போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் காய வைக்கப்படும் சூழல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கோடை வெள்ளாமையில் இந்த 660 1600 ரூபா வரைக்கும் எடுத்தாங்க. நல்லா பொலியும் நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த வட்டம் பொலி ரொம்ப கம்மி, விலையும் கொஞ்சம் ரொம்ப கம்மி. 1300 நெல் உற்பத்தி, கொள்முதல் விலை ஆகிய இரண்டுமே குறைந்துள்ள சூழலில் நெற்களம் இல்லாத பிரச்சனையும் தங்களை வாட்டி வதைப்பதாக விவசாயிகள் கூறினர்.